ஹாய் அலவால் என் பேர் ஆனந்த். திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 2. எப்படி ஜீரோலேருந்து ஒரு ஃபஸ்ட் சேல் எடுக்கிற வரைக்கும் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸை நான் எப்படி பில்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டென்ட்டாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் வேணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சியாச்சு. தென் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் சோர்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் சென்னை கிளம்பி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லோக்கல் சைடுக்கு ப்ராடக்ட் கொஞ்சம் ரேட்டு ஹையாகவே இருந்துச்சு. ஸோ என்னோடய பட்ஜெட்டுக்கும் நான் சோர்சிங் பண்ண ஏரியாவுக்கும் சென்னை தான் மெயின் ஹப்பாக இருந்துச்சு. நான் இருக்க இடத்துல இருந்து சென்னைக்கு போயிட்டு வர எனக்கு ஒரு நைட் ஆகும். ஸோ அஸ் யூசுவல் நான் சண்டே பிக் பண்ணிட்டேன். ஏன்னா சண்டே மோஸ்ட்லி அன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க இடத்துல அதாவது நான் இங்கேருந்து தென்காசிலேருந்து கிளம்பி நைட்டு ட்ரெயின் பிடிச்சேன். ஸோ ட்ரெயின்லேருந்து அதுக்குமே பட்ஜெட்டை பிளான் பண்ணேன். ஸோ ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டோரில் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஒரு 200 to 500 தான் இருந்துச்சு. நான் நைட்டு ஏறேன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 7:30 to ஒரு 8:30 ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு அங்கே கடை மார்னிங் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியாது. நான் அந்த கடை டைமிங் பார்க்காம போயிட்டேன். ஏன்னா நான் காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டேன். எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எங்கேன்னு தெரியல. தென் எங்கே சாப்பிடணும் அந்த எதுவுமே பிளான் பண்ணல. ஜஸ்ட் ப்ராடக்ட் காலைல போவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் அந்தமாதிரி பிளான் பண்ணிட்டு நான் ஒரு டைரி மட்டும் கையில் வச்சுக்கிட்டேன். அந்த டைரியில் நான் எந்தெந்த கடையை விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் இல்லை. நான் டைமிங் பார்க்காம போயிட்டேன். அதுவும் இல்லாமல் கடை ஸ்டார்டிங் 10 மணி. அப்போ நான் காலைல 7 மணிக்கே போயிட்டேன். ஸோ சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் பீச் இருந்துச்சு. ஸோ நான் பீச்சிலே நடந்து போனேன். பீச் போக அன்றைக்கி மேரத்தானில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்க்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. காலையில் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. எவ்வளோ வயசுலேருந்து ரொம்ப ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி டேரெக்டாக நான் பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சில் போய்ட்டு எல்லா விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி நான் எங்கே நம்ம பாரிஸ் கார்னருக்கு வரணும். ஸோ பாரிஸ் கார்னருக்கு ஒவ்வொரு கடையாக விசிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடையை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கடையில் கடந்த ப்ராடக்ட் இருக்காது. நான் ஒரு லிஸ்ட் 10 ப்ராடக்ட் லிஸ்ட் வச்சுருந்தேன். ஒரு பட்டன் கேட்குறேன், நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு 10-20 குவான்டிட்டி எனக்கு வேணும்னா இல்லை கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கடையை நான் விசிட் பண்ணேன். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ரேட்டு ஒரே கடையில் ஒரு ரேட்டு இல்லை. அடுத்து பார்த்தோன்னா நான் சில ப்ராடக்ட் வச்சுருந்தேன்ல அது சில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது சைனா ப்ராடக்ட் இங்கே சேல் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மீதி ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் மேஜராக சூஸ் பண்ணது இந்த கிச்சன் ஐட்டம் சூஸ் பண்ணிட்டுருந்தேன். ரெண்டாவது இந்த பாத்ரூமில் டெக்கரேட் பண்ணுவாங்களா நமக்கு தேவையான பொருளை வைக்கிறது ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்லாம் தேடி போயிருந்தேன். ஸோ ஒரு கடையிலையும் கேட்க அவங்க அந்தமாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. 20 குவான்டிட்டி 30 குவான்டிட்டி வாங்கணும். ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறோம். நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 5,000 தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அது எல்லாமே எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ஓரளவுக்கு 3,000 கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே பை பண்ணிவிட்டு ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பிரியாணி கடையை பார்த்து சாப்பிட்டேன். ஸோ அமௌண்ட் ரொம்ப அதிகம், ஆனால் பிரியாணியோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஓகே, சென்னைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ சென்னையை பற்றி அப்படி தான் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் மதியம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஜேர்னியை. ஆல்மோஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்டோட என்கிட்ட இருக்குது. நான் பேக் வேறு கொண்டு போயிருந்தேன், அதுவும் இருக்குது என்கிட்ட. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஒரு கடையை தேடுறேன். மினிமம் நான் அன்றைக்கி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஏன்னா மேப்பில் போட்டு போகிற லொக்கேஷன் நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டலை. ஏன்னா ஒவ்வொரு கடையும் சந்துக்குள்ளேயும் இடுக்குள்ளேயும் இருக்குது. போய்ட்டு அதை போய் தேட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கடையை விசாரித்து நான் போய் கண்டுபிடிச்சி ஒரு சில மேனுஃபேக்சர் இருப்பாங்களா அவங்க டேட்டா பை பண்ணி வைப்பாங்க ரீசெல்லிங். அவங்கள்ட்ட வாங்கினேன். சில விஷயங்கள் இன்னும் கான்டாக்ட் கொடுத்தாங்க. நீங்கள் மும்பை அந்த சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே கிடைக்கும், ஹோல்சேல் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கான்டாக்டையும் எடுத்துக்கிட்டு ரிட்டன் நான் அன்றைக்கி எனக்கு 2 ட்ரெயின் இருந்துச்சு. ஒன்று புதிய எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. அது 7 மணிக்கு கிளம்பிட்டு இன்னொன்று வரும். இன்னொன்று கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்கும். அது 2 மணிக்கே ரீச் ஆயிரும் இங்கே. ஸோ அந்தமாதிரி நான் ஃபஸ்ட்டு கொல்லம் இதே பிடிச்சிட்டேன். அது 5 மணிக்கு எடுத்தாங்க அங்கே. ஸோ அதில் ஏறிட்டு நான் ரிட்டன் ஊருக்கு விட்டேன். ஸோ ஊருக்கு வந்துட்டு இதுதான் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ். இதில் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவுமே நான் நிப்பாட்டலை. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இ-காமர்ஸில் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் என்ன ப்ளஸ் வருது என்ன மைனஸ் வருது அப்படின்னு தெரியும். கம்ப்ளீட்டாக நமக்கு எதுவுமே தெரியாதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணால் தான் எதுவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இ-காமர்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படும், அதாவது இ-காமர்ஸ் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டோம். மினிமம் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை ப்ரிண்டரு அந்த விஷயங்கள் நிறையவே சொல்லுவாங்க. ஸோ அதில் எப்படி நான் என்னோடய பட்ஜெட்டை எப்படி அந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணேன், பேக்கிங் மெட்டீரியல் இன்னும் வாங்கலை. ஸோ எப்படி பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறது
பேக்கிங் மெட்டீரியலான காஸ்ட் எப்படி நம்ம குறைச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்